அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இன்று இறுதி நாள். துரத்தும் சிஐடி சிகிச்சைக்காக சிங்கப்பூரில் தஞ்சமடைந்த ரணில். நாடாளுமன்றத்தில் பெரும் பரபரப்பு, எம்பியை வெளியேற்றுவதாக சபாநாயகர் எச்சரிக்கை. மதுபான சாலைகளுக்கு பூட்டு, நாடளாவிய ரீதியில் அமலாகும் புதிய கட்டுப்பாடு. வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன்பாக முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இலங்கையின் பணவீக்கம் உயரும் என எதிர்ப்பு கூறல். விடுமுறை கிடையாது, தொழிலாளர் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு. வவுனியாவில் இராணுவ உணவகம் உட்பட 4 உணவகங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு. குமார ஜாயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வி. தொடர்பென விரிவான செய்திகள். 2026ஆம் ஆண்டிற்கான இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் 6,06,002 மில்லியன் ரூபாய் வரி வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 17.7% வளர்ச்சியாகும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இது 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 17.7% வளர்ச்சியாகும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டது. இந்த வருமானத்திற்கு வருமான வரி, பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி, சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி உட்பட அனைத்து வரிகளும் பங்களிப்பு செய்கின்றன. 2026ஆம் ஆண்டிற்கான இலக்கு வைக்கப்பட்ட வரி வருமானத்தில் 25% முதல் காண்டிலேயே ஈட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சத்திய கடதாசியை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2015ஆம் ஆண்டிற்குரிய சொத்து விபரங்கள், வருடாந்த செலவினங்கள் மற்றும் வருமான ஆதாரங்கள் தொடர்பாக இந்த ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளது. விபரங்களை சமர்ப்பிக்க தவறினால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஆணைக்குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 23ஆம் தேதி வழங்கப்பட்ட 14 நாள் கால அவகாசம் எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போதைய அரசியலில் சூழல் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கருத்து வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷவை வேட்பாளராக முன்னிறுத்த தமது கட்சி எதிர்பார்த்துள்ளதாகவும், இளைஞர்களுக்கான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அவராலேயே முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளமை கூறத்தக்கது. குற்றப்புலனாய்வு துறையினரின் பழிவாங்கும் நடவடிக்கைகள் காரணமாகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிங்கப்பூரில் வைத்திய சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன என்று ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர்கள் குற்றப்புலனாய்வு துறையினரால் அழைக்கப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தனர். குற்றப்புலனாய்வு துறையினரின் இந்த பழிவாங்கும் வேட்டை காரணமாகவே ரணில் விக்ரமசிங்க மருத்துவ தேவைகளுக்காக சிங்கப்பூர் செல்ல வேண்டியிருந்தது. பொய்களை பரப்பி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் விளைவே இன்று நாடு ஒரு மோசமான இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. வேறு எந்த கட்சியையும் விட தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களிடம் அதிகமாக பொய் கூறியுள்ளது. எதிர்காலத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக அரசியல் கட்சிகள் பொய்களை பரப்பாமல் இருப்பது மிகவும் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தின் போது சபாநாயகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கும் இடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தினால் சபையில் பெரும் பதற்றம் நிலவியது. விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனை அமருமாறு சபாநாயகர் பலமுறை அறிவுறுத்தினார். எனினும் அவர் தொடர்ந்து உரையாற்றியதால், நீங்கள் சபையை தொடர்ந்து நடத்த விடாவிட்டால் உங்களை சபையிலிருந்து வெளியேற்ற வேண்டியிருக்கும் என சபாநாயகர் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார். இந்த சபையில் ஒரே ஒரு கடற்றொழில் அமைச்சரே இருக்கின்றார். இருவர் இல்லை என சுட்டிக்காட்டிய சபாநாயகர்
தேவையற்ற நாடகங்களை நிறுத்திவிட்டு அமருமாறு உறுப்பினருக்கு உத்தரவிட்டார். உங்களுக்கு சிங்களம் நன்றாக புரியும் என நான் நினைக்கின்றேன் என குறிப்பிட்ட சபாநாயகர் நிலையான குறிப்பிட்ட கட்டளைகளுக்கு மதிப்பளித்து சபையை முன்னெடுத்து செல்ல ஒத்துழைக்குமாறு அவருக்கு தெளிவுபடுத்தினார். வாக்குவாதத்தின் இறுதியில் தனது உரையை நிறுத்திக் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், சபை முதல்வருக்கு இடையூறு விளைவிக்க நான் விரும்பவில்லை. ஆனால் அமைச்சரின் ஊழல்கள் குறித்து எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என எச்சரிக்கை விடுத்து அமர்ந்தார். இந்த சம்பவத்தினால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சிறிது நேரம் தடைபட்டதோடு உறுப்பினர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதங்களும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சித்திரை புத்தாட்டை முன்னிட்டு ஏப்ரல் 13 மற்றும் 14 ஆகிய 2 தினங்களில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கலால் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளரும் பிரதி ஆணையாளருமான ஏ ரொஷான் பெரேரோ விடுத்துள்ள விசேட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அனுமதியுடன் அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த உத்தரவின்படி மதுபானம் விற்பனை செய்வதற்கான அனுமதி பத்திரம் பெற்றுள்ள அனைத்து நிறுவனங்களும் குறிப்பிட்ட 2 தினங்களிலும் மூடப்பட்டிருக்க வேண்டும். இதன்படி வெளிநாட்டு மதுபான விற்பனை நிலையங்கள், மதுபான சாலைகள், மதுபானம் விற்பனை செய்யப்படும் விருந்தகங்கள் மற்றும் உணவகங்கள் ஆகிய இடங்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறி புத்தாண்டு தினங்களில் எவரேனும் மதுபான விற்பனையில் ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக கலால் திணைக்கள சட்டத்தின் கீழ் மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன்பாக இன்றைய தினம் காலை 9 மணியளவில் பத்திராயன் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களால் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாக தெரிவின் போது சந்தா பணம் கட்டுதல் தொடர்பாக ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக 2020ஆம் ஆண்டு நிர்வாக தெரிவு மிகவும் சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்பதற்காக 2026 1/15 தொடக்கம் 2026 2/15 வரை புதிய அங்கத்தவர்கள் இணைவதற்கான காலம் அறிவித்தல் நோட்டீஸ் மூலம் ஒட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் 93 உறுப்பினர்கள் சந்தா பணம் கட்டி பத்திராயன் கிராம அபிவிருத்தி சங்க அங்கத்தவர்களாக இணைந்தார்கள். அதன் பின்னர் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களுக்கு கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் மூலம் 2026 3/6 அன்று பத்திராயன் கிராம அபிவிருத்தி சங்க புதிய நிர்வாக தெரிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டது. சில மணி நேரத்தின் பின்னர் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரால் தொலைபேசி மூலம் யாப்பின்படி 3 மாதங்களுக்கு பிறகு நிர்வாக தெரிவு இடம்பெறும் என அறிவுறுத்தப்பட்டது. பின்னர் 42 அங்கத்தவர்கள் தாம் புதிதாக இணைவதற்கு சந்தா பணம் கட்டுவதற்கு தயாராக உள்ளனர் என கூறினார்கள். அதனை நிர்வாக உறுப்பினர்கள் ஆகிய நாம் ஏற்க முடியாது என கூறினோம். நாம் 3 மாதங்கள் காத்திருக்கும் போது புதிய அங்கத்தவர்களை இணைப்பது ஒரு குழப்பமான செயற்பாடாகும். இதனால் ஒற்றுமையாக இருந்த எமது கிராமத்தில் பல பிரச்சனைகள் வந்துள்ளன. அதற்கு முழுமையான காரணம் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரே ஆவார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பணவீக்கம் 2026ஆம் ஆண்டில் 5.2% அதிகரிக்கக்கூடும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி எதிர்வு கூறியுள்ளது. அந்த வங்கியினால் இன்று வெளியிடப்பட்ட 2026 ஏப்ரல் மாதத்திற்கான ஆசிய அபிவிருத்தி நோக்கு அறிக்கையில் இந்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. தற்போது மத்திய கிழக்கில் நிலவும் போர் மோதல்கள் காரணமாக எரிபொருள் விலைகள் அதிகரிப்பதானது பணவீக்க உயர்விற்கு பிரதான காரணியாக அமையும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தவிர புலம்பெயர் தொழிலாளர்களின் பணப்பரிமாற்றம் குறைவடைதல், வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு ஏற்படும் தடைகள் என்பனவும் பணவீக்க அதிகரிப்பிற்கு பங்களிக்கும் எனவும், இதனால் வீட்டு வருமானம் மற்றும் வெளிவாரியான பாதுகாப்பு கட்டமைப்புகளில் சுமை ஏற்படும் எனவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக பொருளாதார வளர்ச்சியில் தடைகள் ஏற்படக்கூடும் என்றும் மேலும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2024 மற்றும் 2025 ஆகிய ஆண்டுகளில் தொடர்ந்து எட்டப்பட்ட 5.0% என்ற வலுவான வளர்ச்சிக்கு பிறகு 2026ஆம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரம் 4% என்ற மிதமான வளர்ச்சியை வெளிப்படுத்தும் என்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு தேசிய பௌர்ணமி தின கொண்டாட்டங்கள் இடம்பெறும் மே 30ஆம் திகதிக்கு அடுத்த நாள்
பொது விடுமுறை தினம் அல்ல என தொழிலாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்காக வெளியிடப்பட்ட 2438 கீழ் 22ஆம் இலக்க வர்த்தமானி அறிவித்தல் இதுவரை திருத்தப்படவில்லை என அந்த அறிக்கையில் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வருட வெசாக் பௌர்ணமி தினத்திற்கு அடுத்த நாள் விடுமுறையா என பல தரப்பினரும் வினவியதாக தொழிலாளர் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி அதிவிசேட வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்ட சட்ட ரீதியான விடுமுறை நாட்களின் எண்ணிக்கை 8 ஆகும் என அவர் விளக்கம் அளித்துள்ளார். அந்த விடுமுறை நாட்களில் இதுவரை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி 2026ஆம் ஆண்டில் பின்வரும் தினங்கள் மட்டுமே பொது விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜனவரி 15 வியாழக்கிழமை தைப்பொங்கல் தினம், பிப்ரவரி 4 புதன்கிழமை சுதந்திர தினம், ஏப்ரல் 13 திங்கட்கிழமை தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டுக்கு முந்தைய தினம், ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு தினம், மே 1 வெள்ளிக்கிழமை சர்வதேச தொழிலாளர் தினம், மே 2 சனிக்கிழமை வெசாக் பௌர்ணமி தினம், ஆகஸ்ட் 26 புதன்கிழமை மிலாதுன் நபி, டிசம்பர் 25 நத்தார் தினம். மேற்குறிப்பிட்ட தினங்கள் மட்டுமே 2026ஆம் ஆண்டிற்கான பொது விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் திணைக்களம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. வவுனியாவில் இராணுவ உணவகம் உட்பட 4 உணவகங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பாலேந்திரன் தெரிவித்தார். புத்தாண்டை முன்னிட்டு வவுனியா தெற்கு பிரதேச சபை எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள உணவகங்கள் சுகாதார முறைப்படி இயங்குகின்றதா என்பதை பரிசீலிக்க தவிசாளர் தலைமையிலான சிரேஷ்ட பொது சுகாதார பரிசோதகர் உட்பட பொது சுகாதார பரிசோதகர்கள் குழுவினரால் சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சுகாதாரமற்ற முறையில் இயங்கி வந்த உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக A9 வீதி தாண்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள இராணுவத்தினரால் நடத்தப்படும் உணவகம் உட்பட 4 உணவகங்கள் மற்றும் வெதுப்பக உணவுகளை விற்பனை செய்தும் முச்சக்கர வண்டிக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிசக்தி அமைச்சர் குமார ஜாயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை 104 மேலதிக வாக்குகளால் தோல்வியடைந்துள்ளது. எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்பட்ட குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை இன்றைய தினம் வாக்கெடுப்புக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தீர்மானத்திற்கு எதிராக 153 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் பதிவாகியிருந்தன. அரசியல் அமைப்பு சட்டத்தால் தனக்கு வழங்கப்பட்ட எரிசக்தி மேலாண்மை தொடர்பான அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தியதாக தெரிவித்து எரிசக்தி அமைச்சர் குமார ஜாயக்கொடிக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.